அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் ஓஷோ பால்ஸ் என்று அழைக்கப்படும் மனிதர்களை பற்றி நமக்கு சிறிய அறிமுகம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு ஓஷோவின் வழக்கமான அருமையான விளக்கம். பால் என்பவர் எந்த மதத்தையும் சேராதவர், ஒரு எளிய மனிதர், சிம்பிள் ஹியூமன் பீயிங். அவருக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. எந்த வேத நூல்களும், எந்த நாடும், ஒரு மதமும் அவருக்கு சொந்தம் கிடையாது. ஜென் மாஸ்டர்களையும் தாண்டி ஒருபடி மேல் இவர்கள். ஏனென்றால் ஜென் மாஸ்டர்களாவது புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், புத்தரை வணங்குபவர்கள். அவர்களுக்கு என்று கொஞ்சம் ஸ்கிரிப்சர்ஸ்கள் இருக்கின்றன. ஆனால் பால்ஸ்களிடம் ஒரு ஸ்கிரிப்சர்களும் இல்லை. கோவில்களோ பள்ளிவாசல்களோ தேவாலயங்களோ என்று எதுவும் இல்லை. பால் என்பவர் சாலைகளிலே பயணம் செய்பவர், வீடு வாசல் என்று எதுவும் இல்லாதவர். கடவுள் மட்டும்தான் இவருடைய வீடு, முழு வானமும் இவர்களுடைய கொட்டகை. சொந்தமாக எதுவும் வைத்திருக்க மாட்டார்கள். படுத்து தூங்குவதற்காக எளிமையான குவில்ட் மற்றும் எக்தாரா என்று அழைக்கப்படும் ஒரு கம்பியில் இசைக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி, ஒரு சிறிய வகை மேளம், அவ்வளவுதான். இது மூன்றும் தான் அவர்களுடைய சொத்து என்று சொல்லலாம். ஒரு கையில் இசைக்கருவியை வாசித்து கொண்டே இன்னொரு கையால் அந்த சிறிய வகை மேளத்தை அடிப்பார்கள். அந்த சிறிய மேளம் அவருடைய உடலின் ஒரு பகுதியில் தொங்கவிடப்பட்டிருக்கும். நடனம் ஆடுவார்கள். இதுதான் அவர்களுடைய ரிலிஜன். பாடுவது பால்ஸ்களுடைய பூஜை என்று சொல்லலாம். கடவுள் என்கிற வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்துவதில்லை. பால்ஸ்களின் கடவுளுக்கான வார்த்தை அதர் மனுஷ், அதாவது தி எசென்ஷியல் மேன். மனிதனையே வணங்குகிறார்கள். உங்களுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் ஒரு எசென்ஷியல் பீயிங் இருக்கிறது என்று பால்ஸ்கள் சொல்கிறார்கள். எனவே நமக்கு வெளியே கடவுள் என்று யாரும் இல்லை. அதனால் அவர்களுக்கு கோவில் கட்ட வேண்டிய தேவையும் இல்லை. காரணம், நாம் தான் கோயில். So the whole search is within words. பாடல்களின் அலைகளிலும் ஆடல்களின் அலைகளிலும் பால்ஸ்கள் தர்மக்காரர்கள் போல நகர்கிறார்கள். அவர்களிடம் போதிப்பதற்கு என்று ஒன்றும் இல்லை. பாடல்களும் கவிதைகளும் மட்டும்தான். Now the song. Honey is hidden within the lotus bloom, but the bee knows it. Dung beetle nestles in dung, discounting honey. Balls say, அறிவாளிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளும் மனிதர்கள், இன்டலெக்சுவல்ஸ் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் மனிதர்கள், சாணி உருட்டும் வண்டுகள். They are dung beetles. The pundits, the scholars are dung beetles. அவர்களால் தாமரை மலரை தேடி போக வேண்டிய வழியை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் தேனீக்கள் எளிதாக கண்டுபிடித்துவிடும். Only a bee. So become a bee. தேனியாக மாறுங்கள். Become a lover. காரணம், தேனி தேனை விரும்புகிறது. தேனை எளிதாக தேடியும் கண்டுபிடித்து விடுகிறது. ஏன் சாணி உருட்டும் வண்டால் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை? அது வேறொரு வழியை கண்டுபிடிக்கிறது. சாணத்தை அடையும் வழியை கண்டுபிடிக்கிறது. It finds easily the way to the dung. காரணம், love is the way. Balls say, எதை விரும்புகிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள். எதை விரும்புகிறீர்களோ அதையே அடையவும் செய்வீர்கள். எனவே நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதில் விழிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். விலை உயர்ந்த காரையோ விலை குறைந்த காரையோ விரும்பாதீர்கள். Don't love a house. பேங்க் பேலன்ஸை விரும்பாதீர்கள். அப்போது சாணம் உருட்டும் வண்டாக மாறிவிடுகிறீர்கள். You will become a dung beetle. எனவே
சாணியை விரும்பாதீர்கள். டோன்ட் லவ் டங். நீங்கள் எதையும் விரும்புவதாக இருந்தால், எதன் மீதும் ஆசைப்படுவதாக இருந்தால், தென் புனிதத்தை விரும்புங்கள். லவ் சம்திங் ஆஃப் டிவைன் அண்ட் செயின்ட்லி. எல்லாவற்றையும் கடந்து, உருவங்களை எல்லாம் தாண்டி, உங்களுடைய கண்களை உயர்த்தி வானத்தில் தேடி பிடிக்க வேண்டிய ஒன்றை விரும்புங்கள். இமயமலையின் சிகரத்தை விரும்புங்கள். சாணியை போன்ற ஒன்றை விரும்பும்போது சாணத்திற்குள் நுழைந்து விடுகிறோம். காரணம், அதை கண்டடையும் வழி நமக்கு எப்போதும் தெரிந்து விடுகிறது. நமது விருப்பம் எதுவோ அதற்கு பின்னால் நாம் எப்போதும் சென்று கொண்டிருக்கிறோம். தேனீ தாமரையை விரும்புகிறது. அதை எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடுகிறது. The very love is the path. அந்த விருப்பமே வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எங்கே தாமரை மலர் ஒளிந்திருந்தாலும் தேனி கண்டுபிடித்தே தீரும். கிங் சாலமன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்று. சாலமனை பார்ப்பதற்காக எத்தியோப்பியாவின் ராணி அவரது நாட்டிற்கு விஜயம் செய்தார். அவருக்கு சாலமன் மீது ஒரு காதல் என்று கூட சொல்லலாம். அவருடைய காதலியாக வேண்டும் என்ற ஆசை. அவரோ மிகவும் அழகான பெண். ஆனால் உலகத்திலேயே அறிவான நபரை காதலிக்க வேண்டும் என்ற ஆசை. சாலமனை உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி என்று சொல்கிறார்களே, அது உண்மைதானா என்று கண்டறிய அந்த ராணி பல பரிசோதனைகள் செய்து பார்க்க விரும்பினாள். பல பரிசோதனைகளை பார்த்து ஆகிவிட்டது. அதில் ஒன்று, காகிதத்தினால் செய்த மலர்களை கொண்டு வந்தாள். அவைகளை போலியான மலர்கள் என்று கண்டே பிடிக்க முடியாது. அவைகள் வடிவமைக்கப்பட்ட விதம் அப்படி. எனவே சாலமனுடைய அரண்மனைக்கு சென்று சாலமனை விட்டு கொஞ்சம் தொலைவில் நின்று கொண்டு, என் கையில் பூக்கள் உள்ளன, உங்களால் அங்கிருந்தபடியே இது உண்மையான மலர்களா இல்லை போலியானதா என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். சாலமன் அதற்கு, எனக்கு வெளிச்சம் போதுமானதாக இல்லை, எனக்கோ வயதாகி கொண்டே போகிறது, கண்களால் சரிவர பார்க்க முடியவில்லை, எனவே கொஞ்சம் ஜன்னல்களை திறந்து விடுங்கள் என்று சொன்னார். ஜன்னல்கள் திறக்கப்பட்டது. சாலமன் 2-3 நிமிடங்கள் காத்திருந்த பிறகு, இல்லை, இந்த மலர்கள் போலியானவை என்று பதில் சொன்னார். உடனே அந்த ராணி இன்னொரு மலர் கொத்தை தனது பையிலிருந்து வெளியே எடுத்து, இவை உண்மையான மலர்களா இல்லை போலியா என்று கேட்டார். அந்த மலர்களும் முதலில் காண்பிக்கப்பட்ட மலர்கள் எப்படி இருந்ததோ அப்படியே, ஒரு சின்ன வித்தியாசமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் உண்மையான மலர்கள். கிங் சாலமன் அந்த மலர்களை சிறிது நேரம் பார்ப்பது போல் பாசாங்கு செய்துவிட்டு, ஆமாம், இது உண்மையான மலர் என்று பதில் சொன்னார். அந்த பெண்ணிற்கு ஒரே ஆச்சரியம். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று ஆர்வத்தை அடக்க முடியாமல் கேட்டார்கள். அதற்கு சாலமன், அது மிகவும் சுலபம். நான் ஜன்னல்களை தேனீக்களுக்காகத்தான் திறக்கச் சொன்னேன். அவைகள் முடிவு செய்துவிட்டன. முதலில் காண்பித்த மலர்களுக்கு தேனீக்கள் வரவில்லை. இரண்டாவது காண்பித்த மலர்களுக்கு அவை உடனடியாக வேக வேகமாக வந்தன என்று விளக்கம் சொன்னார். நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்பும் போது அது எங்கு இருந்தாலும் அதை எப்படி கண்டடைவது என்பதற்குரிய சூப்பரா சென்ஸ் உங்களிடம் இருக்கும். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய லவ் உங்களை கண்காணிக்கிறது. இட் மானிட்டர்ஸ் யூ. அது உங்களை கூட்டிச் செல்கிறது. அது உங்களுடைய கைடாக மாறுகிறது. ஒரு தேனீயால் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து பூக்களை நுகர முடியும். அதன் மூலம் பூக்கள் இருக்கும் இடத்தை அடைய முடியும். பல மைல்கள் தூரத்தில் மலர்கள் பூத்திருக்கும் தேனீக்கள் அவற்றை வேக வேகமாக அடையும். கிட்டத்தட்ட அவைகளுக்கு அந்த சூப்பரா சென்ஸ் இருக்கிறது. That supra sense is nothing but love. நீங்கள் விரும்பும் பொருளை கண்டடைய வேண்டிய வழியை எப்படியும் கண்டுபிடித்து விடுவீர்கள். எனவே நீங்கள் விரும்பும் பொருள் என்ன என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அதுவே உங்கள் விதியை முடிவு செய்ய போகிறது. That will decide your destiny. Your love is your destiny. எனவே ஒரு அற்புதமான ஒன்றை விரும்புங்கள். Love something extraordinary, something superb. புனிதமான ஒன்றை, புனிதத்தனம் உள்ள ஒன்றை விரும்புங்கள். அதை அடையும் வழியை
கண்டடைவீர்கள். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.